வந்து நிறைய விஷயத்த நான் அவர் 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 பக்கா நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் 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 ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறாருல்ல, நம்மளுக்கான விஷயத்த அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதும் அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பயப்பட வேணாம் சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எஃபர்ட் ஏன்னா காலகாலமாக நிறைய வழிகளையே வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கோவம் வந்துடும் இல்லையா. அந்த கோவத்தோட வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை வந்து மக்கள் மேலெலாம் செலுத்த முடியாது, ஏன்னா கோச்சிக்க முடியாது, ஏன்னா அவங்க அது காரணமே இல்லை. சமகாலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கும் இது காரணமே இல்லை, இதுக்கெல்லாம் முன்னாடி யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தை எப்படி நம்ம சரி, அந்த கோவத்தை எங்கே காட்டலான்னா படைப்பு மேலே காட்டியாச்சு, ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டாச்சு. ஏன்னா அந்த கோவம் தான் எங்களை இன்னமும் அப்படின்ற ஒரு மூடு. இப்போ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக எழுதுவாங்கன்னு வச்சு எழுதிக்கங்க, பட் நீங்கள் எங்களை தான் எழுதிட்டே இருக்கணும், வேறு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் இந்த மூஞ்சை பார்த்துக்கினே இருக்கணும், என்ன பண்ணுறது சரியா. ஸோ அதெல்லாம் இந்த எஃபோர்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சினிமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப காலமான இடம் அப்படின்வாங்கல்ல. என்ன தான் சென்சிட்டிவாக காமெடிக்கெல்லாம் பேசியிருந்தா கூட எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுருவேன். நான் என் வாழ்க்கையில் எது வேணாலும் ரீட்டைன் பண்ணுருவேன். இந்த படத்தால் என் அவருடைய கடைசி காலத்துலலாம் என்னால் பேசிக்கூட முடியல. என்னோட பெரிய லாஸ் என்னென்னா இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு ஷாட்டு கூட காட்டல அந்த ஆளுக்கு. எங்கள் அப்பா ஒரு ஷாட்டு சரியாக காட்டல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட வானாப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு போயிடுவார். எப்படின்னா காட்டிடுவோம்னா ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப வலி. அது என்ன கோவமா என்னன்னு தெரியல, அது என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியாது. பட் அது பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவராக மாறி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி நின்று தான் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆக தேவையில்லை, அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப இப்போ தானே வந்திருக்கேன். நானும் இப்போ முடிச்சுட்டு நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன்னா இல்லை, இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவோம். என் டீம் என் கூட நிற்க நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா கண்டிப்பாக இது பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம். என்னோட அசிஸ்டன்ஸு, முக்கியமான அசிஸ்டன்ஸு ராபின் இன்னைக்கு இல்லை, பயங்கர ஃபீலிங். அது ஷூட்டில் இருக்கான். ராபின் ரொம்ப நன்றி. ராபின் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ஷூட்டிங் டைமில் சாப்பிடவே மாட்டான், ஜூஸ் மட்டும் தான் குடிப்பான். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா இல்லை, நான் சாப்பிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாத்ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் சாப்பிட வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் கூட ஒர்க் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம குடும்பம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேனி ப்ரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொத்துன்னு கீழே விட்டார். 4 நாளாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஆனாலே மறுநாள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல. அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் லிரிசிஸ்டம். இது வந்து ஒரே ஆள்கிட்ட நம்ம எல்லா பாட்டையும் எழுதுறோமானா இல்லை, இது பல விஷயமா இருக்குது. சில விஷயங்கள் வந்து சாங்காக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு பிளான் பண்ணி பக்காவாக அவங்ககிட்ட கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங்காக இருந்துச்சு. அதில் குட்டிரவி மேடம் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. யுகபாரதி அண்ணன் ரொம்ப அசால்ட்டாக என்ன அப்படி வந்தார், எழுதினார், சரிப்பா ஓகே பண்ணிட்டு போயினே இருந்தார். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார், இந்த படம் நல்லா பேசப்படும், நீங்கள் கவலையப்படாத, எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தார். அவர் இன்னைக்கு இல்லை, அவர் தஞ்சாவூரில் இருக்கார், வர வேண்டிய நிலைமை. ஆனால் மேலும் நான் அடுத்த ப்ரோக்ராமில் வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் ராஜண்ணா போய் பேசும்போது அவர் எப்படி எழுதுறாருன்னு எட்டி பார்த்துன்னு இருப்பார். ஆனால் இது ஓகேவா இல்லைண்ணா இது வேணுமா, அவ்வளோ கிளியராக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லும் போதும் அவ்வளோ சூப்பராக எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு எல்லாமே செம சூப்பராக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ பேசுறது நீங்கள் கட் பண்ணி கூட போடுவீங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக நிறைய விஷயத்த பார்த்து எழுதினார். அதுக்கப்புறம் வாசன், மலேசியாவிலேருந்து வாசன்ன்றவர், அவருக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் அவ்வளோ பெரிய உழைப்பு போட்டு வாசன் தலைவரே ரொம்ப நன்றி அந்த ரேப்க்கெல்லாம். அடுத்தது என்னுடைய லிரிசிஸ்டன் தாண்டி என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் இளமாறன்.
ஏன் உன்னை லிரிசிஸ்ட்னு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்ன்ற பேரில் நீ நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுயா. ஸோ லிரிசிஸ்ட்டாக நீ வளர்ந்துரு, கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் அப்படியே டைரக்டர் ஆகிடு, சரியா? அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. இந்த நாள் வந்து எது கண்ணாடி போட்டேன்னா, ஒரு நாள் கண்ணாடி எடுத்துட்டாப்புல. எனக்கு நான் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே தெரில. ஒன்றுமே தெரிலனா அதுக்கு தான் நான் ஒரு வாட்டி கண்ணாடி காணாமல் போயிடுச்சு. அவர் என்னன்றாரு, அது என்னோட செகண்ட் ஐ அப்படின்றாரு. கண்ணாடி நான் போகிறேன், என்னடா எப்படின்னா அவர் விரலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்குன்னா, எப்போ ஏன் ப்ரோனா, இல்லை ப்ரோ எங்கே இப்படி தான்றாரு. அப்போ தான் தெரியுது அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டம்பிள்ஸ் தூக்கினா எப்படி பைசப்ஸ் வருமோ அது மாதிரி விரலாம் பெருசாகிடுது. அவருக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. அவன் நினச்சோம் என்னடா மியூசிக் டைரக்டர்னு. எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் போட்டு, அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு பிரதர். எனக்கு இந்த படத்தை வந்து எனக்கு என் படத்தை ரொம்ப தெளிவாக காட்டினது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஜெய் ப்ரோ நேற்று கூட இந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் எங்கே போட்டார்னா, அவர் பஸ்ஸில் வரும்போது போட்டு அனுப்புனாரு. 5 மணிக்கு அவுட் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப பெரிய ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக பிஸி இருந்தாலும் புரியவே முடியல. அவங்க நானும் நேற்று ராத்திரி கம்போஸ் பண்ணது காலையில் மட்டும் வந்த பிறகு தான் அவுட் எடுத்தோம். அதுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்னைக்கு சத்தியமாக அவர் வந்து தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டராக வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் என் கேமராமேன் அவர் தான் சொன்னா எமோஷன் ஆயிரும். அவர் சொன்னார், ஜி ஸ்டேஜில் இருந்தால் அழுதாதீங்க ஜின்னு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியம். கேமராமேன் எவ்வளோ முக்கியம்னா, கேமராமேன் தானே சினிமா, ஆனால் அவர் இருக்கிறதே தெரியாது. சும்மா கேமரா இல்லை ஜி அப்படின்னா ஜி அப்படின்னு ஒரு கண்ணிலே நாங்கள் பேசிப்போம். அந்த அளவுக்கு எவ்வளோ கனெக்டடாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா, அவ்வளோ கனெக்டடாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது சாதாரண கனெக்ஷனே இல்லை. ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய சினிமாவை ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இப்படி தான் பண்ணலான்றது எவ்வளோ பொறுமையாக, நான் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைப்பேன். ஆனால் என்னை விட பயங்கர பொறுமைசாலி அந்த ஆள். இப்போ கூட பாருங்க, ஒரு சைலண்டாக அந்த அளவுக்கு பயங்கர பொறுமையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வரைக்கும் நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. நான் கூட கத்தி நிற்பேன் அங்கே இங்கேன்னு, கோவப்பட்டதே இல்லை. எப்படி அவர் அதை ஹேண்டில் பண்ணுறாருன்றது நானும் எவ்வளோ வாட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது பொக்கிஷமாக எனக்கு வந்தது வந்து இன்னைக்கு இந்த சினிமா இப்படி இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் என் கேமராமேன் மட்டும்தான். நன்றி ஜி, ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சிவராமன் வந்திருக்காரா, நீங்கள் மேடையில் உட்கார வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது அவர் மேலும் மேலும் நிறைய நீங்கள் அவரோட டிசைன்ஸ் பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே ப்ரெஸ் மீடியா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணார். அது ஏன் எப்படி பண்ணார், என்ன பண்ணாருன்றது நீங்கள் அவரை நீங்கள் பர்சனலாக சொல்கிறேன். ஸ்டேஜ் ஃபியராக இருக்குன்றாரு. ஆனால் அவரை பார்த்தா நீங்கள் ஃபியர் ஆகிடுவீங்க. எப்படி இதை கிரியேட் பண்ணி, ஏன்னா அவரை பார்த்தா சத்தியமாக ஆச்சரியப்படுவீங்க. நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட கிளியராக சொல்கிறேன், அது உங்களுக்கு ரைட்டிங்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த பர்சன் எப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாருன்னு. ஏன்னா ஷாக்கிங், நான் இவ்வளோ பேசுகிறேன், ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு அவருடைய டிசைன்ஸ் அவ்வளோ கிளாஸாக சூப்பராக ஒரு டிசைனும். நானும் பாக்னா சார் கையெழுத்து கும்புறாரு குரூப்பில் டிசைனை பார்த்துட்டு நாங்கள் தப்பிச்சிருவோம்டா நாங்கள் ஒரு டிசைனும் ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்த சிவராம சுரேஷ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் காயத்ரி ஷான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். காயத்ரி ஷானோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த படத்துக்கு வெயிட் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் காலையில் 12 மணிக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக 12 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. 1க்கு 2 இல்லை 3 கூட சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 6-7 மாதம், ஒரு 10 மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு போர்ஷனை ஷூட் பண்ணுறதுக்கே. அந்த அளவுக்கு பெரிய உழைப்பை போட்டு இந்த படத்தை வந்து பயங்கர கிளாஸாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வரணும். அந்த ப்ரெக்னன்சி சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவாக, அந்த ஃபேஸு, இந்த ஹார்ம்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 6-7 மாதம் நாங்கள் சாப்பிட வச்சு அப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா அவங்க அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பெல்லாம் வராத போயிடுமான்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணலாம். ஆனால் அதை அவங்க நம்பி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி அதை இன்னைக்கு நம்ம கூட காட்டுறாங்கன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நானும் கேமராமேன்லாம் ஷூட் பண்ணே இருக்கும்போது பார்ப்போம், அவ்வளோ சுவாரஸ்யமாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் இது செம்மையாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கிறான்னு. அதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோதான் நான் இவ்வளோலாம் முக்கி பேசினா கூட இதெல்லாம் அவ்வளோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு வர சினிமாக்கள் முன்னாடி இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் முக்கிய பேசலாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கை தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாதியில் ஸ்டக் ஆகி நிற்கும் போது வந்து இது செத்து போச்சு. ஆல்மோஸ்ட் செத்துருச்சு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க செத்துருச்சு என்னன்னு. அது எப்படி நாம் விட்டுருவோமா? நம்ம தான் அங்கங்கே தேடினே இருக்கிறோமே. அப்போது இந்த படத்தை போட்டு காமிச்சு பாதி ஆஃப் பீட்டாக இருக்குது. அந்த படம் படமாகவே இல்லை, ஒரு லிமிட்டடாக. அதனால் அது ஒரு கோர் ஐடியா வச்சுருந்துச்சு. இந்த படம் போடும் போதே இவர் வந்து நன்றி வந்து ரங்கா பிரதருக்கும் கார்த்திகேயனுக்கும் சொல்லும். போட்டு காமிக்கும் போது டக்குன்னு இவர் வந்தார். இவரை பார்த்த உடனே ஐயோ இவர் கேன்ருவாரோ, கே அப்படின்ட்டு வரும், ஹிந்தியில் பேசிடுவாரோ, கே மாலம் குச்சினை அப்படின்ட்டு வரும்ன்ட்டு. என்னடா பார்த்தா அவரு என்னை விட சூப்பராக தமிழ் பேசுகிறாரு. ஏன்னா இவரு என்னோட சூப்பரா. அப்புறம் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த டைலாக் இந்த டைலாக் அப்படின்றாரு. இப்படி எடுத்த உடனே இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு தான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உழைப்புக்கெல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சதுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப பெரிய நன்றி சார். தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் எவர் தமிழ் சினிமா கேன் சி, பிகாஸ் யூ ரெஸ்பெக்டட் அவர் ஒர்க், which I can tell wholeheartedly from whole Maitri crew will be like thankful to you till we die, because அது பெரிய பெரிய ரெஸ்பெக்ட். அது எங்களுடைய உழைப்புக்கு அன்னைக்கு கிடைச்ச ரெகக்னிஷன். அன்னைக்கு எழுந்திரிச்சு இது இல்லை இது நம்ம பண்ணலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட நின்று இந்த படத்தை தேட்டருக்கு எடுத்து வர்றாரு. அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பெரிய உழைப்பு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் என்னென்னா என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்புறம் கொசு அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் கொசு அடிக்காத கூடாது ஜோனான்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார். ஃபோன் பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் அங்கே போடு இங்கே போடு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. நான் போக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரியானாலும் அப்ஸ்டீன்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. ஆனால் அப்ஸ்டீன் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு 200 ரூபாய்க்கு விட்றா சரியா அப்படின்ட்டு அந்த 200 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பேசுவார். போட்டு தள்ளிட்டு பேசுவார். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு 25 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, மெட்ராஸ் டாக்கீஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கன்னா மிஸ் ஆகுது, நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்குள்ளே இருக்கிற உண்மை பயங்கரமாக உண்மையாக காண்டாயிடுவார். யார் மேலாம் டப்புன்னு கோவப்பட்டுருவார், டப்புன்னு திட்டிடுவார், ஏன்னா நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு. அது தெரியல எவ்வளோ தூரத்துக்கு அதுன்னு. பட் ஆனால் இன்னைக்கு இந்த மைத்திரி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய பயங்கரமான அன்பிலீவபிள் டாக்ஸ் தான் என்கிட்ட. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் மைத்திரி பற்றி சொன்னோன்னா, ஏன் மைத்திரின்ற படம்னா நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்திரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும்ல. நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி நம்ம பண்ணும்போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இந்த கருத்து மக்களோட போயிடும், நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு காப்பாற்றிடலாம் யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலவாயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, 1 ரூபா 2 ரூபாய் தேடினுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45 லட்சம் 50 லட்சம் போட்டிருக்கோம். ஏன்னா 1 ரூபா 2 ரூபாய் இல்லைன்ட்டு 1 ரூபா 2 ரூபாய் இல்லை தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, அண்ட் ஆர்டிஸ்ட் வில் நெவர் டை இஃப் யூ ஆர் ரேஷ்னல். இஃப் யூ திங்க் ரேஷ்னல், இஃப் யூ நம்ம பகுத்தறிவோடு பயணிச்சா நம்மளால என்றைக்கும் எவனாலையுமே எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருக்குது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. I'm a rational idealist. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். So I will never die. How can I die? When if you kill, I might die. My body will die, but my ideas will never die. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது கதிகரங்கள டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டகத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டகத்தி குத்தினா அட்டகத்தி எல்லாமே ஒடிஞ்சிடலப்பா. அதே அட்டகத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் போட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இந்த அட்டகத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம், எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, இல்லை நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம், அதுதான் வந்திருக்கும். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மீடியில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமான இப்போ ஃபஸ்ட்டு பில்லியன்லேயே நிறைய பேசாத பண்ணு, ஃபஸ்ட்டு பில்லியன் இதெல்லாம் நிறைய பேசாத பண்ணு, நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க, வருங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத்தாக இல்லைல்ல, பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க,
கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம். ப்ரெஸ் நம்மளுக்கு எதாவது அவன் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் ஆசிரியர் மாதிரி இல்லை சார். நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம். நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் விட்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது அந்த பாட்டு எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட கவிதா இன்னைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு ஒரே இயக்குனருக்கு நிறைய எழுதுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். மைத்ரி, ஆக்சுவலி இந்த மேடை வந்து எனக்கு வந்து குட்டிரேவதி என்னுடைய அருமை தோழர், மிக முக்கியமான கவிஞர், என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் உடன் இருப்பவர். அவங்க தான் முதல்ல கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை சொன்னாங்க. அப்புறமா பரத் ஃபோனில் பேசினார். இந்த மைத்திரி படம் வந்து நிறைய அது சம்மந்தமாக ஃபோனில் பேசியிருக்கிறோம். போன வாரம் கூட அதோட ஸ்க்ரீனிங் கூப்பிட்டாங்க. நான் அங்கே லொக்கேஷன் பார்க்குறதுக்காக காயல்பட்டினம்ல இருந்ததுனால வர முடியல, மன்னிக்கணும். ஆக்சுவலி மைத்ரி படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜோடு இருக்கு. அவங்களுடைய மெர்சிலெல்லாம் பேந்தர்ஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய குறியீடுகள் இருக்குது டைட்டிலில். இந்த நேரத்தில் நான் ஆப்பா ராசா அந்த மேடையில் இருக்கிறதுனால நிறைய இந்த மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஆப்பா ராசா அது இருக்கிறதுனால அதை சொல்கிறதுனால இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து 2010 என்னுடைய அவள் பெயர் தமிழரசி ரிலீஸ் ஆன புதுசில் அவர் அப்போ பத்திரிகை நிருபராக இருந்தார். புதிய பார்வை பத்திரிகையில் நிருபராக இருந்தார். என்னை சந்தித்து வந்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ அந்த பேட்டி எடுக்கும்போது அது ரொம்ப விரிவான ஒரு பேட்டி. 2010 அந்த பேட்டியில் தலித் சினிமா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீண்ட ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதோட டைட்டிலே வந்து தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படிங்கிறது தான் 2010. அப்போ அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் வந்து, இனி வரக்கூடிய காலங்களில் தலித் சமூகங்களில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் மேலெழுந்து வருவார்கள். மறுக்கப்பட்டவர்களின் கதைகளை வந்து தொடர்ச்சியாக இங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தளம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க. அப்போது ஃபேஸ்புக்கில் வந்து அந்த இன்டர்வியூ வரும்போது பயங்கர சண்டைலாம் இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து சினிமாவில் குட் சினிமா, பேட் சினிமா தான் இருக்குது, தலித் சினிமான்னு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, கருப்பின மக்களை பற்றின ஒரு நாவலை, கருப்பின இலக்கியத்தை, கருப்பு விஷயத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தலித் சினிமான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா. கடைசி வந்து அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு வந்து. அப்புறம் 2012 வந்து அட்டகத்தி வருது, 2018 பரியேறு பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது. ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்கள்லையுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காருன்னா அதோட ரியல் ஹீரோவை பார்க்குறது வந்து தருண்குமார் பஃப்னா சார் தான் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை, ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன். வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே வந்து ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம்,
ஆனால் ராகுல் சார் வந்து சண்டை போட்டு தரலன்னா பாருங்கிற மாதிரி குடும்பப்படி சண்டை போட்டு தான் எங்கள்கிட்ட உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினாரு. அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறுச்சு, 3 ஷோவாக மாறுச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றது இல்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலிருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையுடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபிபியையும் என்னோட அவள் பெயர் தமிழரசியையும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வராதும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 தேட்டரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்கு. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ள வராத போகாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வந்து அதோட அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து தள்ளணும்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வரீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை வந்து இந்த மாதிரியான போராடிக்கக்கூடிய கலைஞர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். பரத், பொதுவாகவே வந்து என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம்ஸ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் நான் சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்புவாங்க. இங்கே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ விளிம்பு நிலை தலித் மக்களை பற்றி ஒன்று சொன்னோம்னா அதுதான் நம்புவாங்க. குறிப்பாக திருநங்கைகளை பற்றி உஸ்ஸு பொட்டை அப்படின்னு கேவலமாக பேசணும்னா அதை கைதட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வெகுஜன ரசனையில் காலங்காலமாக ஃபீட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ நீங்கள் வெகுஜன ரசனையில் நின்றுக்கிட்டு வெகுஜன மக்களோட ஒரு பொருளை எடுத்து படம் பண்ணுறதுக்கும் அதுக்கு எதிராக நின்று ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது வந்து பரத்துக்கு இருக்குது. அது உண்மையிலே நீங்கள் முதல் படமே இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள், படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர், எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு படம் சக்ஸஸ் இல்லைன்னா அந்த இயக்குனர் அடுத்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டுருவார். அந்த தனிமை வந்து அவர் அது வரைக்கும் இருந்த தனிமையை விட ரொம்ப மோசமான தனிமையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கொள்கையை பேசுனாங்களோ அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இந்த துறை முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு துறை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும். தொடர்ந்து தருண்குமார் சார் மாதிரியான நல்ல மனிதர்கள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அவங்க மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட் நந்தகுமார் சார் எல்லாருமே நல்ல படங்கள் கூட நிற்கணும். நிச்சயமாக இந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே, இதில் நடித்த காயத்ரி ஷான்லேருந்து எல்லோருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் கடலில் எத்தனை புயலை சந்திக்கிறீங்க, எவ்வளோ திமிங்கலங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆழி பேரலைகளை சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் விஷயமே இல்லை. கப்பலை கரை கொண்டு வந்து சேர்த்தமாங்கிறது தான் வரலாறாக மாறும். ஸோ கப்பலை கரை கொண்டது கவனமான முறையில் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைனிங்காக தெரியுது. இவ்வளோ முக்கியமான ஆட்கள் இந்த ஆடியோ வந்தது. தோழர் குட்டி ரேவதி அவங்கள ஏன்னா ஆக்சுவலி சமீப காலமாக நான் சொல்ல போனால் நிறைய விழாக்களுக்கு போக முடியல. ஏன்னா டிசம்பரில் ஷூட்டிங், அதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால ரேவதி தோழருக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல டீம், அவங்க எல்லாரையுமே வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
நிறைய பேச வேண்டியதாக இருக்கா, ஆனால் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா, உழைப்பு வந்து எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணிடணும், ஹானர் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கலைப்படைப்புனா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அதில் உயிர் போகிற அளவுக்கு பெயின் இருக்குது அதை படைக்கும் போது. ஸோ அதை வந்து பாராட்டிலன்னா அந்த டைம்லேயே அது செத்துரும். இந்த படத்தில் அவ்வளோ பெரிய உழைப்பு, கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு உழைப்பு இருக்குது. எதுக்கடா தேவையில்லாமல் இவங்களை கூட்டு வந்து இதில் போட்டு டார்ச்சர் பண்ணுறோன்ற ஒரு பெரிய தயக்கம், பெரிய மன உடைச்சல். இதை எப்படின்னா வெளியே எடுத்துன்னு வந்துடணும், செத்தாலையும் பரவாயில்ல இதை வெளியே எடுத்துன்னு வந்துடுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இல்லையா, உழைப்பு செத்துடக்கூடாது. இல்லை, உழைப்பு செத்துச்சுன்னா இந்த சமூகமே செத்துரும். உழைப்பாலேயே நம்ம வந்து ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம உழைப்பு பாராட்டப்படவில்லைன்னா எப்படி? அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும். ஸோ இது வெறும் படமாக மாத்திரம் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்? ரொம்ப கிராட்டிடியூடாக எடுத்துகிட்டு போகிறோம், நன்றியோடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது எல்லாருக்கூடையும் எல்லாருக்கும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எங்கள் ஊரில் சித்தார்த் நகர் பசங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்னாவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க. சித்தார்த் நகர், கேஜிஎல்இ, காத்தா நகர், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த கதையை வந்து கதைன்றதை விட எங்களுடைய உழைப்பை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா ஜூட் ஃபெலிக் ஹாக்கி அகாடமி, ஜூட் சார் வந்து அர்ஜுனா அவார்டு வின்னர். நான் போனேன்னா அவர் பின்னாடி அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் சண்முகம் சார், இவங்கெல்லாம் ஹாக்கி கோச், இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இது ஹாக்கி சப்ஜெக்டாக இருக்கிறப்போ இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜூட் ஃபெலிக்ஸ் செபாஸ்டின் அவர் அந்த அகாடமிக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் டுமேலா, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி போடலாம், இது இப்படி தான் இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே இந்தியன் டீம் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே எங்களுக்கு வெறும் தெரில, நான் பேசின விஷயத்துக்காகவா இல்லை இந்த நான் சும்மா லைன் சொன்னதுக்காகவா தெரில, அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுங்க, முக்கியமாக இது போல் சினிமாக்கள் வருதுன்னா அண்ணன்களோட தாக்கம் பயங்கர தாக்கம் இருக்குது. என் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்தை இப்படி தானா இருக்கணும், இது இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணாதாண்டா நம்ம வெளியே வர முடியும், நம்மக்கிட்ட பிஸ்னஸ் இல்லைனா கூட நம்ம இதை போராடிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக சொன்னேன். ரஞ்சிதன் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எங்கள் சித்தப்பா அவங்க இருக்காங்க. ஏன் அங்கே இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நாங்கள்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் தான் போகிறோம். பாபா சாஹிபோடைய அந்த அந்த ஒரு பயணத்தில் ஒரு பகுதி இது. ஸோ அதால் இவங்களுடைய ஐடியாலஜி சினிமாவாக மாறுறதுக்கான முழு உழைப்பு போட்டது வந்து இவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நிற்கிறதுக்கான ஒரு மெயின் பேஸே அதுதான். அப்புறமா என் குருநாதர், எனக்கு 3 குருநாதர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இவர் வந்து சாம்ராஜ் மாஸ்டர். இந்த 40,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கன்னடா சினிமாவில் இவரை தெரியாத ஆளே இல்லை. இவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நானும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், எவாக்கில் மறைக்கலாம் சார். அப்புறம் என்னுடைய குருநாதர், ரொம்ப முக்கியமான குருநாதர், காலையில் தூங்கி எழுந்துச்சுனாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சினிமாவை தேடி வரும்போது எங்கள் மாமா பையன் சுரேஷன் தான் தூங்கி எழுந்துச்சுனா இட்லி இருக்கும் தலைமோட்டில், இதுதாண்டா சினிமா, இப்படி தாண்டா பண்ணோம், லைவாக பண்ணோம், உண்மையாக பண்ணோம், சும்மா ஃபேண்டசின்னு சொல்லியெல்லாம் பண்ண தேவையில்லை, உண்மையான கதையை போனால் அது மக்களுக்கு ரீச் ஆகும் சொல்லி கொடுத்த சுரேஷன் நன்றி. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. சிவா சார் வந்து அவர் கொடுத்த வாய்ப்பும் சரி, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வச்சதும் சரி, ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுன்னு இருக்கேன். முக்கியமாக அவர் எல்லா படத்துலையும் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவார். படம் பண்ணிட்ட பிறகு கூட போய் வெற்றிமாறன் சார் படத்தில் எந்த படத்தில் போனாலும் சிவா சார் இருப்பார். அது நான் ஒன்று பார்ப்பேன், இவர் படம் பண்ணிட்ட பிறகு ஏன்டா இங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா, ஒன்று ஃப்ரெண்ட்லியாக போய் ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவர் கற்றுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயமே, ரெண்டுத்தையும் அப்படியே கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிவா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு காசு அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது. அப்போ அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாலாம் இல்லை. ஆனால் இதில் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போதோ என்னை ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே சப்போர்ட் பண்ண எங்கள் மாமா லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் அக்கா, 2 பேருமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு ட்ராவலில் இருந்தாலும் மைத்ரி வந்து இந்த படத்தை எப்படியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கும் போது அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அதே மாதிரி எமோஷனல்லாம் பயங்கரமாக ஆகிடுவேன் நான், குபீர்னு கேமராமேன் சொன்னார், ஜி ஸ்டேஜில் கீஜில் அழுதுறாதீங்க ஜி, சத்தியமாக ஆக மாட்டேன் ஜி,
ஏன்னா இப்போதான் நான் வந்திருக்கேன், அதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்டலாம் வேணால் கதறி அழலாம். இந்த அண்ணன் முன்னாடியெல்லாம் அண்ணன் தெரியும், அண்ணனா நம்ம அண்ணன் சீனியர், நம்மளோட சீனியர், சினிமாவில் எங்களுக்கான சீனியர் அண்ணனுக்கெல்லாம் கதறி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அவரெல்லாம் டே சாரிடா ஏன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில் அவ்வளோ ஈஸியெல்லாம் அழ மாட்டேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறதால பயங்கர போல்டாக, ஏன்னா இது ஒரு வாரில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. கை காலை வெட்டினா கூட படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது எங்களோட ஐடியாலஜி, இது எங்களோட சித்தாந்தம். வி ஓன்ட் கிவ் அப். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் லக்ஷ்மி நாராயணன் அண்ணன் மாமாவுக்கும் அப்புறம் அக்காவுக்கும் பெரிய நன்றி. சரிங்களா? அப்புறம் அண்ணன் சொன்னாலும் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு, இதுதான் இவ்வளோ தூரம் நான் எப்படின்னா பேசிடுவேனா, இவங்களை பற்றியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப போல்டாக இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கிளான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ணன் இல்லாமல்லாம் நான் இங்கே இல்லவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அது எல்லாருமே தெரியும், டீமில் எல்லாருமே தெரியும். ஏன்னா அது சாதாரணமாகவே ஒரு அண்ணனா அப்படியே ஓகே எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கலாம், ஆனால் அவர் பயங்கர கிரிக்கெட்டர். எங்கள் வீட்டில் பயங்கர கப்புங்க இருக்கும், அதெல்லாம் தூக்கி வச்சு ஒரு வாட்டி வீடு ஷிஃப்ட் ஆகும்போதும் அந்த கப்புங்கெல்லாம் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு போகிற நிலமை இல்லை, நீ வேலைக்கு போயே தீரணுன்ட்டார் ஒரு வாட்டி. நீ வேலைக்கு போயே தீரணும், ஏன்னா நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சம் 10 கோடி எடுத்துருந்தா கூட இங்கே யாரும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், இப்போத்துக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் வந்தாச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நானும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அது நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம டேரக்டர் ஆகிடலாமே, நம்ம எதுக்குடா வேலைக்கு போகணுன்னு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைச்சிரும், பட் ஆனாலும் அதை ஒத்துக்காது இல்லை பேஷன். அப்போது நான் 2 நாள் மனம் உடைச்சது, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உன் ஸ்கிரிப்டெல்லாம் என் கப்பு மாதிரி வச்சிடாத, நீ போ, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நீ டைரக்டர் ஆகும். இங்கே நிற்கும் போது நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டை வைக்கல நான் நம்பணும். சரியா? அதுக்கப்புறம் நண்பன் ஒருத்தன் கத்தின்னு ஓடின்னு இருந்தான், இல்லை விஜய்னு. இந்த காலேஜில் டான்ஸில் கூப்பிட்டு வந்து நடுவில் நிற்க வச்சு நீ பண்ணியா பண்ணுவேன்னு அசோசியேட் ப்ரொடியூசராக மாறி இதில் ரொம்ப பெரிய பயணம். நிறைய விஷயம் இழந்துட்டான் அவன், இந்த படத்தாலன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். நிறைய விஷயம் இழந்துட்டான், பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னா அதுக்கு என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கியா பேசின பேசல எல்லாரும். சரியா? அதனால் விஜய்க்கும் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல்பர்ட் நான் சின்ன வயசுலேருந்தே பயங்கர டிசிப்ளின்டு. அவரை பார்த்தாலே நம்ம ஏரியா பிள்ளை என்னடா இவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது, நம்மளாம் அப்படி இல்லவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். டிசிப்ளினாக நடந்து வருவார், டிசிப்ளினாக நடந்து போவார். பேட்டிங் ஆடும்போது கூட ராகுல் டிராவிட் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார். அப்போ அவ்வளோ டிசிப்ளினான ஆளாக இருக்கும்போது அது பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமாக ஒரு மூடை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி, அவர்கிட்ட போய் நிற்கும் போது சூப்பராக ரிசீவ் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறார். ஸோ ஆல்பர்ட் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சேட்டனை கிராஃபிக்ஸ் ஒரு 3,000-4,000 படத்துக்கு வந்து ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் ஹாக்கி டீம்ஸை வந்து ஃபுல்லாகவே அந்த ஹாக்கி போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேக்ட்ராப் எல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்த சூப்பர்வைசர், கிராஃபிக்ஸ் சூப்பர்வைசர் எங்கள் மாமன் சேட்டனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஏசு வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து இப்போ பார்க்குற வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ஷூட்டிங்லேயும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஆஃப்லைன் எடிட் பண்ணி திருப்பி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் வெறும் 1 hour மட்டும் படுத்து வச்சுட்டு போகிற எனர்ஜி இருக்கிறது தான். அதெல்லாம் வந்து அந்த உழைப்பை எப்படி ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ ஏசு, சதீஷ், இவங்க எல்லாம் கிராஃபிக்ஸ் டீமுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், நீ காத்துலேயே வரைவையா அப்படின்ட்டு பறந்தாலும் வரைஞ்சாப்புல. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கில் அன்றைக்கி வரப்படுத்தலன்னு இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பறக்குதான் வந்து ஆப்ரேஷன் அவங்க அப்பாவுக்கு ஆகிட்டே இருக்கும்போது கூட அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் குரூப்பில் இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, இந்த கண்டினியூட்டி அங்கே இருக்குது அப்படின்னு குரூப்பில் பேசிகிட்டே இருக்காப்புல அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. நானும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லைன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸ்பாட்டில் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். நான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கபால்னு பார்த்தா நான் ஃப்ரேமில் பார்த்துனுக்கிறேன், மூஞ்சி வந்துட்டு போகுது ஆர்ட் டைரக்டருக்கு. என்ன ராஜா இங்கேனா? இல்லை, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, அப்பா அனுசிச்சுன்னு இருக்காரு, இன்னும் ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் இதை முடிச்சுட்டு நான் திருப்பி ஓடிடுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவங்க தான் பார்த்துக்கணும் அப்பாவை. அந்த நிலையில் இருக்கிறப்போ, ஏன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ அவங்க இல்லை. பட் ஆனால் ரெண்டுத்தையும் பார்த்துக்கின விஷயம் வந்து அந்த நான் சொன்ன விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக, முக்கியமாக இந்த ஐடியாலஜிக்கலாக அவன் எவ்வளோ கனெக்டடாக இருந்தால் அப்பா அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணது
ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பெரிய நன்றி. தம்பி தான் கூடயே சுற்றினவங்க. இதை குத்துடலாமா, ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் பண்ணி காட்டினாப்புல இல்லையா? ஸோ அதால் ரொம்ப பெரிய நன்றி ராஜா. பெரிய ஒர்க் அது. அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குற விஷயம் எல்லாமே வந்து என்ன தெரியுங்க, டிஜே தான் தெரியும். சாரவ் டிஜே பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வா இதெல்லாம் பண்ணுன்னு போனேன். நைட் அண்ட் டே ஸ்பெஷலாக மியூசிக் கொடுத்து, மியூசிக்கில் ஐடியா கொடுத்து, அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ண சாரவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் டிஏ ஆர்டிஸ்ட் திலீபனுக்கும் நன்றி. மேக்கப் ஆர்டிஸ்ட் பூஜா தீதி, குழந்தை பிறந்துட்ட பிறகு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது. கை குழந்தையாக இருக்கும்போது கூட அவங்க கை குழந்தை இருக்கும், பட் ஆனாலும் வீட்டில் விட்டு வந்து நைட் அண்ட் டே என் கூட வந்து அது ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீதி. தேங்க்யூ தீதி. அதுக்கப்புறம் என் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என் கூட கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லைனா என் கூட ட்ராவல் பண்ணி என்னை பார்த்துக்கினேன் விஜய் நன்றி விஜய். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், முக்கியமான செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸ்ரீதர், சிவாங்கி ரொம்ப நன்றி. ஸ்ரீதர்னா என் சின்ன வயசு ரோல் பண்ணேன், அவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அசோகனா, இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக நாங்கள் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அசோகனா நடுவில் 2-3 பேர் சொல்லியிருக்கேன், அசோகனா இல்லைன்னா இல்லவே இல்லை. யாரை பார்த்தாலும் போய் காசு கேளுங்க, எங்கள் படம் பண்ணோம், நீங்கள் வாங்க இந்த படம் பாருங்க. அவங்க வீட்டில் போய் அவர் பாத்ரூமில் இருந்தால் கூட தட்டி எப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவார். வாங்க, நான் சும்மா சொல்லுவேன், நான் இந்த லொக்கேஷன் நான் அந்த மண்டபம் பெருசாக இருக்கும், கபார்னு உள்ளே போந்துடுவார். போய் அவங்க ஓனர் வீட்டுக்கே போயிடுவார். சார் எங்களுக்கு ஷூட்டிங் வேணும் சார்ட்டு காலையில் 6 மணிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஆர்வம். இது இப்போ இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே அவர் பண்ணியிருக்காரு. அசோகனாக்கு ரொம்ப பெரிய நன்றி.